கையில் டைட்டாக ரிங் போட்டால் காம்ப்ளிகேஷன் வருமா? அதனால ஃபிங்கருக்கு எதாவது இஷ்யூ வருமானா? எஸ். நீங்கள் ரிங் எல்லாருமே போட்டிருப்போம். அந்த ரிங் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, உங்கள் கை விரலில் அது ரோல் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா சுற்றுற மாதிரி இருந்தால் தான் அந்த ரிங்கோட சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. சில பேர் வந்து நம்ம வெயிட் போட்டிருப்பாங்க, இல்லை ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த ரிங்கை சேஞ்ச் பண்ணுறங்க. அதுதான் உங்களுக்கு நீங்கள் உங்கள் விரலுக்கு செய்கிற உத்தமமான ஒரு விஷயம். ஏன்னா ரிங்கை டைட்டாக போடும்போது என்ன ஆகுனா, உங்கள் விரலில் இருக்கிற டெண்டன், அதாவது சதைகளோட எண்டு டெண்டன் வந்து அந்த விரலுக்கு அசைவு கொடுக்குற இடத்துல ஃப்ரிக்ஷன் ஆகி, இந்த ரிங்கு டைட்டாகிறதுனால அந்த டெண்டனோட ஃப்ரிக்ஷன் ஆகி அது வீக்கமாகிடும். அது என்ன பண்ணால் ஒரு ஸ்டேஜில் விரலை மடிக்கும் போது லாக் ஆகிடும். திருப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு கையால் தள்ளி விடுற மாதிரி இருக்கும். இது வந்து ட்ரிகர் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. அந்த டெண்டன் வந்து இரிட்டேட் ஆகிடும். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா டைட்டான ரிங் போடுறது. ஸோ எப்போவுமே இனிமேல் நீங்கள் வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி அந்த ஃபேஸ், அந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வெயிட் கெயின் ஆவாங்க. அவங்க எல்லாருமே இந்த ரிங்கை வந்து கரெக்டாக போடுங்க, கரெக்டான சைஸில் போடுங்க. அதை கண்டுபிடிக்கிறது ரிங் போட்டுன்னு சுற்றணும். உங்கள் கை விரலை நல்லா சுற்றிச்சுன்னா அந்த ரிங் சைஸ் கரெக்டாக இருக்கும். உங்கள் விரலோட டெண்டனும் சேஃபாக இருக்கும். உங்களுக்கு அந்த ட்ரிகர் ஃபிங்கர், ஏன்னா ட்ரிகர் ஃபிங்கர் தான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கு வராமல் பார்க்கறதுக்கு இந்த ரிங்கை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வந்து வருஷக்கணக்காக ரிங்கு மாற்றாமல் ரொம்ப டைட்டாக போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க விரலில் இந்த ரீல் வந்து காப்பாற்றுங்க. தேங்க்யூ.